வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றுள்ளனர். சென்னையில் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை தலைமைச் செயலகத்திற்கு அழைத்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததாக செய்தியாளர்களிடம் பேசிய மாற்றுத்திறனாளிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் தீபக் தெரிவித்தார். இதையடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக தெரிவித்த அவர், சட்டப்பேரவை கூட்டத்தில் தங்களது கோரிக்கை தொடர்பான அறிவிப்பை வெளியிடவில்லை என்றால் 17ஆம் தேதி சட்டப்பேரவையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக கூறினார். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான கூட்டு இயக்கம் இன்னும் ஒரு வார காலக்கெடுவை தமிழக அரசுக்கு விதித்து இதன் மீது 16ஆம் தேதி சட்டமன்றம் கூடும் பொழுது அன்றைக்கு எந்த அறிவிப்பும் வரவில்லை என்றால் 17ஆம் தேதி மறுபடியும் 1க்கு 10 பெரும்படையோடு நாங்கள் சென்னையினுடைய சட்டமன்றத்தை கண்டிப்பாக முற்றுகையிடுவோம்.